வணக்கம். வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றமுறை உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் மற்றும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரம் உங்கள் வீட்டில் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டு வாங்க. நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் மாளிகை திடல் என்னும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் மிக அழகிய திருக்கோயிலுங்க. மாளிகை திடல் இது எங்கெங்க இருக்குது? கும்பகோணம், பட்டீஸ்வரம், ஆவூர், கோவிந்தக்குடி வழியாக திருக்கருக்காவூர் செல்லும் வழியில் திருக்கருக்காவூரிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் முன்னதாக இருக்கிறதுங்க. சோழர்கள் காலத்திய சுந்தர சோழரால் கட்டப்பட்ட இத்திருக்கோயிலானது பின்னர் மராட்டிய மன்னர்களால் மேலும் புனரமைக்கப்பட்டு மிகச் சிறப்பாக ஒரு காலத்தில் விளங்கியிருக்கிறது. இத்தலத்தில் நமது அழகிய ஈசன் சுந்தரேஸ்வரர் என்னும் திருப்பெயருடன் லிங்க வடிவத்தில் அருள்பாலிக்கிறார். அம்மையார் சௌந்தரநாயகி தாயார். நல்லூர் சப்தஸ்தான பல்லக்கு திருவிழாக்கள் நமது மாளிகை திடலின் பல்லக்கானது நடுநாயகமாக ஒரு காலத்தில் விளங்கியிருக்கிறது. அருகே உள்ள திருவிழிமலையில் தனது சக்கராயுதத்தை பெற்ற திருமாலானவர் இத்திருத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வணங்கி வேதங்களின் சிறப்பினை மேலும் உணர்ந்திருக்கிறார். எனவே மால் வந்த திடல் என இருந்த இந்த ஊரானது பின்னர் மாளிகை திடல் என மருவி வழங்கப்பட்டு வருகிறது. நல்லூர் திருக்கோயிலில் நடைபெறும் ஒவ்வொரு வருட திருமண திருவிழாவின் பொழுதும் கல்யாண சுந்தரேஸ்வரின் திருமணமானது இத்திருக்கோயிலிலிருந்து அகத்தியரின் உற்சவமூர்த்தி எடுத்துச் செல்லப்படும். அவ்வாறு அகத்தியரின் உற்சவமூர்த்தி நல்லூரை அடைந்த பின்னரே கல்யாண சுந்தரேஸ்வரின் திருக்கல்யாணமானது நடைபெறும் என்பது பண்டொன்று தொட்டு வழங்கி வருகிறது. வேதங்களின் சிறப்புகளை கற்றுணர்ந்த திருமால் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியிடம் மேலும் உபதேசங்கள் பெற்றார் என்பது மற்றொரு தனிச்சிறப்பு. எனவே இங்குள்ள தட்சிணாமூர்த்தியானவர் ஞான தட்சிணாமூர்த்தி என்று வழங்கப்படுகிறார். இத்தலத்து இறைவனை நமது தேவர்களும் பிரம்மா மற்றும் திருமால் போன்றவர்கள் வணங்கி இருக்கிறார்கள் என்பது மற்றொரு தனிச்சிறப்பு. இத்தலத்தை பற்றி தனியாக பாடல்கள் எதுவும் காணப்படவில்லை என்றாலும் இத்தலத்து இறைவனையும் மற்றும் இந்த தலத்தை பற்றியும் பெரிய புராணத்தில் ஒரு சில குறிப்புகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் அருகிலுள்ள திருநள்ளூர், திருவிழிமிழலை போன்ற தலங்களின் பாடல்களில் கூட நமது மாளிகை திடல் பற்றிய குறிப்புகள் இருக்கிறது என்கிறது தலபுராணம். இத்திருக்கோயிலில் நமது சிவன் மற்றும் சௌந்தரநாயகி அம்மனை தவிர ஏனைய சிவத்தலங்களில் காணப்படும் அனைத்து மூர்த்தங்களும் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் திருமால், மகா மாரியம்மன் மற்றும் மகா காளியம்மன் ஆகியோர்களின் மிக அழகிய மூர்த்தங்களும் இத்தலத்தில் நமக்கு அருள்பாலிக்கின்றன. இத்திருக்கோயிலின் மதிச்சுவர்கள், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் மற்றும் கருவறை ஆகியவை ஓரளவு உயரத்திற்கு கருங்கற்களால் கட்டப்பட்டிருந்தாலும் அதன் பின்னர் சிதிலமடைந்திருக்கலாமோ என தோன்றுகிறது. ஏனால் தற்பொழுது காணப்படுவது ஒரு சில உயரத்திற்கு மேல் அங்கே செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. முன்னொரு காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய சிவத்தலமாக இருந்திருக்கும் என்பது ஐயமில்லை. கோயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகதின ருத்ரா பாராயணம் பண்ணும். ருத்ரம் அப்படின்னு சிவன், ருத்ரன் தான் சிவன். அந்த ருத்ர பாராயணம் அப்படின்னு ஒரு நாள் ஏகதின ருத்ர பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாங்க. வெகு விரைவாக வந்து இந்த கோயிலானது திருப்பணி செய்யப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படிங்கிறத எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்கு இருக்குங்கிற அவசியமே கிடையாதுங்க. அதனால் நம்ம ஊர் மக்கள் சரி, ஆன்மீக பெருமக்களும் சரி, நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அந்த ருத்ர பாராயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த ருத்ர பாராயணம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கோயிலானது குடமுழுக்கு கண்டு மிகச்சிறப்பாக விளங்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு ஐயப்படுங்க. அதை நம்ம செய்யறதுக்கு ஆவணம் செய்யணும்னு எல்லா ஆன்மீக பெருமொழியும் வேண்டிக்கிறாங்க. இத்திருத்தலத்தில் வசிக்கும் 1000 பிறை கண்ட அபூர்வ மனிதர்கள் சிலரை கண்டபொழுது தாங்கள் சிறு வயதில் காணதை மீண்டும் காண வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் இருப்பதாக தெரிவித்தனர். அந்த ஆசை எங்கள் குழுவிற்கும் இருக்கிறது, அது உங்கள் அனைவருக்கும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் எங்களுக்கு இல்லை. இத்திருக்கோயிலின் புனரமைப்புக்கு உதவி செய்ய விரும்பும் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும்
இக்காணொலியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கும் நம்பரை தொடர்பு கொள்ள வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக அழகிய திருக்கோயிலுங்க. நான் ஒவ்வொரு காலனியும் சொல்கிறதாங்க, இதே போன்ற பழைய திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்தால் போதுங்க. புதிய திருக்கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது. இவ்வாறு நீங்கள் பழைய திருக்கோயில்களுக்கு புராதனமான கோயில்களுக்கு ஆதரவு அளித்தாலே போதுங்க. இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்கள் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. எனக்கு இந்த காலனி நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இதே போன்ற கோயிலுக்கு வருவீங்கன்னு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமே ஆகிட்டுங்க. மற்றொரு அழகிய திருக்கோயில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.